Hello everyone, welcome to Codehunters, a team of full stack developers and security analysts. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம நெட்வொர்க்கிங்கை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ நெட்வொர்க்கிங்னா என்ன அப்படின்றத லாஸ்ட் வீடியோவில் அந்த டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையுமே பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ இங்கே அதோட ஃப்ளோ சார்ட்டை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நெட்வொர்க்கிங் எப்படி நடக்குது, இன்டர்நெட்டு எப்படி நெட்வொர்க்கிங்கில் கனெக்ட் ஆகுது, கம்யூனிகேஷன் எப்படி நடக்குது அப்படின்ற விஷயங்களை பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம கம்ப்யூட்டர் இருக்குது, நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ அது வந்துட்டு ஒரு ரிக்வஸ்ட் ஃபார்மெட்டில் போகும். ஒரு ரிக்வஸ்ட் அதாவது கேட்கும், இதோட டீட்டெயில்ஸ் எனக்கு தேவை அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணும். யார்கிட்ட அப்படின்னா நம்ம ரவுட்டர் வழியாக ஐஎஸ்பி ப்ரொவைடர்ஸ்கிட்ட சரிங்களா. நம்ம இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்கக்கிட்ட அந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதை இன்டர்நெட் கூட மெர்ஜ் பண்ணுவாங்க. ஸோ மெர்ஜ் பண்ணி நம்ம கம்ப்யூட்டர்ஸ் மாதிரியே நிறைய பேரோட கம்ப்யூட்டர்ஸ் இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு பேர் தான் இன்டர்நெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம டிவைஸ் மாதிரியே நிறைய பேரோட டிவைசஸ் வந்து இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கும். அவங்க ஏதாவது ஒரு ஷேரபிள் கண்டென்ட்டு இப்போ நம்ம ரிக்வஸ்ட் பண்ணதை பற்றி கேட்டிருக்கோம்ல, இப்போ நம்ம ஒரு விஷயத்தை கேட்டிருக்கோம் இல்லையா, அந்த விஷயத்தை பற்றி அவங்க கண்டென்ட் போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த கண்டென்ட்டை நம்மளுக்கு ரிசல்ட்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு சிம்பிளான ப்ராசஸ். ஸோ இதை கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு நம்ம ப்ரௌசரில் www.google.com அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை போடுறோம், இன்புட் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல எல்லாமே வந்துட்டு ஐபி அட்ரஸஸ் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட டொமைன் நேம், அதுதான் வந்துட்டு நம்ம எங்கே போய் சேரணும் அப்படின்றதோட அட்ரஸ் சரிங்களா. ஸோ அந்த அட்ரஸ்க்கு பின்னாடி ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். அந்த ஐபி அட்ரஸ்க்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் தான் நம்ம வந்துட்டு போய் எடுக்க போகிறோம் சரிங்களா. அந்த வழியாக போனால் தான் அந்த ஃபைல்ஸை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ www.google.com அப்படின்றது ஒரு சைட்டு. அந்த சைட்டுக்கு பின்னாடி ஒரு டொமைன் நேம் ஒன்று இருக்கும். அந்த டொமைன் நேமுக்கு பின்னாடி ஒரு ஐபி அட்ரஸ் ஒன்று இருக்கும். ஸோ ஐபி அட்ரஸ் இங்கே ஸ்க்ரீனில் பார்த்தீங்களா, அண்ட் IPv4 அட்ரஸ் அப்படின்னு போட்டிருக்காங்களே 172.16.254.1. இதுதான் வந்துட்டு ஒரு டொமைன் நேமுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஐபி அட்ரஸ். இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த ஐபி அட்ரஸ்க்கு ஒரு இடம் இருக்கும். அந்த ஐபி அட்ரஸ்க்குன்னு இன்டர்நெட்டில் தனியாக ஒரு வீடு இருக்கும். ஸோ அந்த வீட்டுக்கு எப்படி போகிறது, அந்த வீட்டுக்கு போனால் தான் அதுக்குள்ளே இருக்கிற டீட்டெயில்ஸை நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அந்த வீட்டுக்கு எப்படி போகிறது அப்படின்றதுக்கான அந்த ரூட் மேப் தான் அந்த ஐபி அட்ரஸ் சரிங்களா. ஸோ நான் இப்போ ஒரு வெப்சைட் தேடணும் அப்படின்னு நான் உள்ளே போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னோடய இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், என்னோட ரவுட்டர் வழியாக இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் போவாங்க, என்னோட டொமைன் நேம் சர்வர்ஸ் போவாங்க. ஸோ இந்த டொமைன் நேம் சர்வர்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கூகுளில் இருந்தால் கண்டென்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னா இந்த கூகுள் அப்படின்ற டொமைனு யாரோட இது, எந்த இடத்துல, அதாவது இதோட ஐபி அட்ரஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஸ்டோரேஜ் எங்கே இருக்குது அப்படின்றத இந்த டொமைன் நேம் சர்வர்ஸ் தான் சொல்லும் சரிங்களா. ஸோ அது ஒரு ரூட்டை ஃபைன் பண்ணி கொடுக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பேர் தான் டொமைன் நேம் சர்வர்ஸ். அதாவது யாரோட ஓனர்ஷிப் அப்படின்றத கொடுக்கும். ஸோ அந்த ஓனர்ஷிப்போட ஓனர் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போயிட்டு அந்த அட்ரஸ்ஸு இருப்பாங்க, அவங்கக்கிட்ட இருந்து அந்த டேட்டாவை நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ இதுதான் டிஎன்எஸ் பண்ணக்கூடிய வேலை சரிங்களா. ஸோ இங்கே நம்ம ஒரு யூஆர்எல்லை செக்மெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ HTTP அப்படின்ற ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னா நம்ம ரீச் பண்ணுறதுக்கான வழி. HTTPS அப்படின்னா செக்யூர்டான ஃபார்மேட்டில் இருக்கும், HTTPனா நான் செக்யூர்டு ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம எத்திக்கல் ஹேக்கிங் பிளேலிஸ்ட்டில் கிளியராக போட்டிருக்கோம். HTTPனா என்ன, HTTPSனா என்ன, SSL ஸ்ட்ரிப்பிங் இதெல்லாம் பற்றி போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்க்கல அப்படின்னா பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லாஷ் வரைக்கும் இருக்குது இல்லையா, அது வந்துட்டு ஹோஸ்ட் நேம், அதோட ஓனர் யார், அந்த டொமைன் யாரோடது அப்படின்றத பொறுத்து இருக்குது. ஸோ செகண்ட் ஸ்லாஷ் வந்துட்டு டேரக்டரி நேமு, தேர்ட் ஸ்லாஷ் அந்த ஃபைலோட நேமு. ஸோ டேரக்டரி அப்படின்றது நம்ம பாத்தை குறிக்குது. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கா இல்லை செகண்ட் ஃப்ளோரில் இருக்கா அப்படின்ற விஷயத்தை பார்த்து மாதிரி குடிக்கிறது தான் வந்துட்டு இந்த விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த அட்ரஸ் போகணும், அந்த அட்ரஸ்க்குள்ளே வீடு இருக்கும், அந்த வீட்டுக்குள்ளே ஒரு இத்தனாவது ஃப்ளோரில் ஒரு பீட்ஸா இருக்கும். அந்த பீட்ஸாவை நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத நம்ம வழி கான்செப்ட் அப்படின்னா. ஸோ அந்த வேலையை முழுசாக செய்கிறது தான் இந்த இன்டர்நெட் நெட்வொர்க்கிங் சரிங்களா. ஸோ இப்படி தான் இன்டர்நெட்டு ரிக்வஸ்ட் அண்ட் கால்ஸுமா மாறி ஒர்க் ஆகி நம்ம கேட்குறத ரிக்வஸ்ட் பண்ணி நம்மளுக்கான டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. ஸோ அது இன்டர்நெட்டில் ஆல் ஓவர் த வேர்ல்டு எங்கே இருந்தாலும் சரிங்களா. ஸோ இந்த விஷயத்தில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் எனக்கு வீடியோ. வில் see in the next video. Take care. Bye.